வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். சைபர் குற்றங்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்கிறது. காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பகிரங்க குற்றச்சாட்டு. ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 5வது நாளாக மறியல். தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம். பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய கூடுதலாக பணம் கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. குடியிருப்பு ஆவணங்களை அரசிடமே ஒப்படைக்க உள்ளதாக மக்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றபொழுது காங்கிரசாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் 3 கட்ட போராட்டங்கள் அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவப்பாடையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர். அப்போது காவல்துறையினர் சவப்பாடையை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசாரை காவல்துறையினர் கைது செய்தனர். 1 லட்சம் வாக்குகள் ஒரு தொகுதியில வந்திருக்குன்னா அதே 1 லட்சம் வாக்குகள் ஒரு 6-7 தொகுதியில 8 தொகுதியில ஒரே மாதிரியான ஓட்டுகளை பாஜக வாங்கியிருக்காங்க, பாஜக கூட்டணி வாங்கியிருக்காங்க. நடக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தையும் கண்டுபிடிக்க பார்த்து புதுசா பிஜேபி பண்றது வழக்கம். அந்த இப்ப பாஜகவோட குஜராத் மாடல் இதுதான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிக்கு பயன்படுற மாதிரியான விஷயங்களை பண்றாங்கன்றதையும் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த முற்றுகை போராட்டம். அவங்க தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் வாக்கு திருட்டை மட்டுமே மையப்படுத்தி இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்தான விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் லட்சுமி நாராயணா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் இருந்து துவங்கியது. ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரையில் வரும் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஹாக்கி விளையாட்டு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகக்கோப்பை அறிமுக விழா மற்றும் சுற்றுப்பயணம் தொடக்க விழா அகரம் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் ஆசியா ஹாக்கி கூட்டமைப்பு தலைவர் சந்தீப் ஆனந்த் மற்றும் துணைத் தலைவர் ஸ்வேதா ஆகியோர் வழிகாட்டுதலின்படி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பையை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான் செல்வம், லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியின் சிஇஓ அன்பு, டீன் பாலகுருநாதன்,
லீ புதுச்சேரி சங்கத்தின் செயலர் அன்பழகன், மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி, டாக்டர் பழனி ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் தலைவர் குமரேசன், பொருளாளர் சந்திரசேகர், நிர்வாக செயலாளர் பழனி, இந்திய விளையாட்டு வீரர் செந்தில்குமார், உடற்கல்வி ஆசிரியர்கள் வரதராஜ், ஆரோக்கியராஜ், சரவணன், மூத்த விளையாட்டு வீரர்கள் அரவிந்தன், சுரேஷ், கமலக்கண்ணன், செல்லமுத்து, கார்த்திகேயன், பயிற்சியாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஸ்டாலின், ராம், பச்சையப்பன் மற்றும் ஜூனியர் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதிர்பார்த்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. அப்படி இருந்தது ஒரு ஹாக்கி நம்முடைய இந்திய திருநாட்டில். ஒரு சில நாடுகளோடு போட்டி போடும் பொழுது அதை அனைவரும் ஆர்வத்தோடு பார்ப்பார்கள். எப்போ நம்ம நாடு ஜெயிக்கும், எப்போ வெற்றி பெறும், கோப்பையை நம்ம வாங்குவோமா அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு நிலை இருந்து கொண்டிருக்காங்க. இடையில சற்று சறுக்கம் சரியா அந்த போட்டியை வெற்றி பெற்று கோப்பை பெற முடிய நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கும். இப்பொழுது மறுபடியும் அந்த பெருமையை தக்க வைக்கக்கூடிய நிலையில் இன்று ஜூனியர் டீம் ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹாக்கியில் மறுபடியும் நம்முடைய நாட்டிற்கு பெயரை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய இந்த ஜூனியர் இளம் வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற இருக்கின்றார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப்பொருள் விற்பனை, சூதாட்டம் என்பதை தாண்டி சைபர் குற்றங்களில் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்வதாக காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். புதுச்சேரியில் நூதனமாக வங்கிக் கணக்குகளை திருடும் முறை நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். சில சமூக அமைப்பினர் பல தொகுதிகளில் ஆதார் அட்டைகளை வாங்கி அதன் கடவுச்சொற்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தை நவீன முறையில் திருடும் முறை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் மோசடி நடைபெற்று வருகிறது. இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் அதன் மூலம் கடவுச்சொற்களை பெற்று வங்கியின் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். மத்திய மாநில அரசுகள் கடவு எண்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு சமூக அமைப்பினர் இதுபோன்று OTP எண்களை பெறுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே சைபர் குற்றங்கள் அதிகம் நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. ஆனால் சைபர் குற்றங்கள் தொடர்பாக புகார் அளித்தால் விசாரிக்காமல் உள்ளூர் காவல் நிலையம்தான் விசாரிக்க வேண்டும் என்று அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்திலிங்கம், சைபர் கிரைம் குற்றம் நடப்பதற்கு புதுச்சேரி அரசாங்கம் துணையாக நிற்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூதாட்டம், போதைப் பொருள் என்பதை தாண்டி சைபர் குற்றங்களின் மையமாக புதுச்சேரி திகழ்கிறது என்று விமர்சனம் செய்தார். இதற்கு ரங்கசாமியே காரணம் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சரும் அமைச்சரும் மௌனமாக இருப்பதால் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சைபர் குற்றங்களை உடனடியாக தடுக்கவில்லை என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை போகும் சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இதில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ஒரு சமூக அமைப்பிற்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் அவர்களுக்கு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் ஏஜென்ட்டாக செயல்படுகின்றார்கள் என்றும் இதனை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார். ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மக்கள் வீடுகளுக்கு சென்று ஆதார் அட்டை கேட்கும் சமூக அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார். பொதுமக்களிடம் ஒரு தனிப்பட்ட சமூக அமைப்பினருக்கு ஆதார் அட்டையை கேட்க அதிகாரம் யார் கொடுத்தது என்பதனை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி, இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதுல நாம பொதுமக்களை நாங்க என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அரசாங்கம் இவர்களுக்கு துணையாக இருக்கு. இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு சைபர் கிரைம் பண்றவங்களுக்கே அவங்க துணையா இருக்கிறாங்க. அதனால வருங்காலத்துல சைபர் கிரைம் அதிகமாக ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, சூதாட்டம், அது மட்டும் இல்ல போதைப் பொருள் இருந்தது போக இப்ப சைபர் கிரைமே பாண்டிச்சேரியில ஒரு சென்டரா இருக்கு. அந்த சைபர் கிரைமுடைய சென்டர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைபர் கிரைமுடைய பிரான்ச்சஸ் எங்க இருக்குது? வெளியூர்ல, வெளி மாநிலத்துல இருந்தா கூட இருக்கிறாங்க. இங்க இருந்து கொள்ளடிக்கிறாங்க. அவங்கள போய் பிடிக்க கூட முடியல. பிடிச்சாலும் நம்ம காவல்துறை காசு வாங்கின்னு விட்டுடுறாங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அதனால இந்த காவல்துறை உடனடியாக இது போன்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். மதிப்புக்குரிய ரங்கசாமி அவர்கள் இதற்கு உண்டான முனைப்பான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா
வந்து எல்லா மக்கள் மத்தியில எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் கொலை கொள்ளை மதுபானம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூதாட்டம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா அதன் கூட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம். இந்த சைபர் கிரைம் வந்து காவல்துறைக்கு அனுப்புது. எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னன்னு சொன்னா, ஒரு சமூக அமைப்புக்கு ஆதரவாக சில அரசு அதிகாரிகள் செயல்படும். ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு ஆளு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு ஏஜென்டா இருந்தாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அரசாங்கம் காவல்துறை செயலிழந்து போயிருக்கு. புதுச்சேரியில மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொலை கொள்ளை கஞ்சா அப்படின்னு இது பூரா இருக்கு, நல அபகரிப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு சேர்ந்து இப்ப இன்னும் சைபர் கிரைம் வந்துருக்கு. இப்ப சைபர் கிரைம் குற்றம் வந்து உலகம் பூரா பரவிடுச்சு. இது மட்டும் இல்ல, இது நம்ம ஊர் மட்டும் இல்ல. நம்ம வந்து ஒரு வழியில கண்டுபிடிச்சா இன்னொரு முறையில அவங்க குற்றம் செய்யறாங்க. அதனால இவங்க வந்து இந்த முத்தியால்பேட்டை கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துல இதை விசாரிக்க முடியாது. அவங்களுக்கு அதுக்கு தகுந்த வந்து அனுபவம் கிடையாது. சைபர் கிரைம் இந்த வழக்கு எடுத்து வந்தவங்க பேர்ல நடவடிக்கை எடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி நீங்க ஏன் போய் அவங்க கிட்ட ஆதாரத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருபுவனை பகுதி மக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கலால்துறை சார்பில் சமீப காலமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் புதிய மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்களை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பிருந்தே புதிய மதுபான கடைகளை திறப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை கண்டறிந்த அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்கள், சாலை மறியல் நடத்தி வருகின்றனர். தற்போது விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை திருபுவனை பகுதி பேருந்து நிறுத்தம், திருபுவனை இணைப்புச்சாலை அருகே புதிய மதுபான கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள், பெண்கள் என ஏராளமானோர் ஒன்றிணைந்து தொடர்ந்து 5வது நாளாக சர்வீஸ் சாலையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் ஏற்கனவே கஞ்சா, கொலை, கொள்ளை போன்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திருபுவனை குடியிருப்பு பகுதிகளுக்கு இடையே புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான கடையால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறும் என்றும், மதுபான கடை அருகே பள்ளி, கல்லூரி என மாணவர்கள் சென்று வரும் வழியில் மதுபான கடை அமைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், இதனால் இளைய சமுதாயம் புதுச்சேரியில் சீரழிந்து வருவதாகவும், இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தலையிட்டு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இல்லையெனில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தொடர்ந்து சாலை மறியலில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். டூ வீலர்ல போயிட்டு அந்த மது கடை உள்ளார போறான், மது அறிஞ்சிட்டு நிலை தடம் மாதிரி அது மறுபடியும் எந்த வண்டி வருது, யார் வராங்கன்னு தெரியாம மண் வரான். இதனால இப்போ பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கூல்லேருந்து இட்டுன்னு வரும்போதும் சரி, இட்டுன்னு போகும்போதும் சரி, மிகுந்த அச்சத்தோட போறாங்க. நாங்களும் 5 நாளாக நாங்கள் போராடுறோம். பெண்கள் இரவு முழுக்க நேற்று கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு தொடங்கின போராட்டம் விடிய விடிய நடந்தது. இன்ன வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை நிறுத்த போட்டே கிடையாது. நாங்கள் இதை வந்து கடைப்பிடிச்சின்னு தான் இருப்போம். எங்களுக்கு பதில் வர்ற வரைக்கும் கடைப்பிடிச்சின்னு தான் இருப்போம். நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு கையெழுத்து வாங்கினோம்னாக்கா உள்ளே போகிறோம். நாங்கள் இப்போ RIகிட்ட கையெழுத்து வாங்க போனால் உங்கள் அப்பா சர்டிஃபிகேட் இருக்குதா, உங்கள் அம்மா சர்டிஃபிகேட் இருக்குதா, இது இருக்குதான்னு கேட்குறாங்க. இந்த பார் அடிவாசலை வச்சுட்டு இதுக்கு எந்த லைசன்ஸ் வச்சு இந்த பாரை கொடுத்தாங்க? இதுக்கு உத்தரவு கொடுத்துக்கிறாங்களா? ஒரு ஸ்காலர்ஷிப் கையெழுத்து வாங்க போனாக்கா எல்லா எவிடன்ஸையும் கேட்குறான். 10 தடவை நடக்க விட்றாங்க. வாங்கி அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்க 10 தடவை நடக்க விட்றாங்க. நாங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போனனாலும் அதே கெதி தான் எங்களுக்கு. இது வரைக்கும் போராட்டம் நடத்திருக்கிறோங்க. மக்கள் முதலமைச்சர் இது வரைக்கும் என்ன எதிர்பார்க்கல. அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்காக இது எடுத்து பேசணுங்க. எங்களுக்காக அவர் தாங்க செய்யணும், மக்களுக்காக முதலமைச்சர் செய்யணும். இது வரைக்கும் நைட்லேருந்து போராடினுக்கிறோம். 5 நாளாக போராடினுக்கிறோம். ஒரு எம்எல்ஏ, எங்கள் தொகுதி எம்எல்ஏ இது வரைக்கும் என்ன எதுன்னு வந்து பார்க்கலங்க. சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரியம் அதிகாரிகள் மிரட்டுவதாகவும், அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடமே ஒப்படைக்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 45 அடி சாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு 64 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்பு 10,50,000 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டது. இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டின் மேல் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேதமடைந்த வீட்டினை பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்பு வாசிகள் கடந்த 2011ஆம் ஆண்டு 10,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை. பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு 9 லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். பத்திரம் இல்லாததால் வீட்டை சரி செய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். வில்லியனூர் கோபாலன் கடை அருகே குப்பை கிடங்கு பகுதியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த நபரை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட வில்லியனூரை அடுத்த கோபாலன் கடை குப்பை கிடங்கு அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் விரைந்து சென்ற காவல்துறையினர் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த இளைஞரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்து 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து வில்லியனூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலன் கடை அம்மா நகரை சார்ந்த வேல்முருகனின் மகன் 26 வயதான சுரேஷ் என்பதும் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் இவர் மீது வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி, கொள்ளை, திருட்டு போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனை செய்த சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் ஆய்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆராய்ச்சி வார விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆய்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தும் ஆராய்ச்சி வார விழா ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சித்துறை சார்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவில் சிறப்பம்சமாக 2011ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற திருமதி மாண்பை லேமா கோபோவி புகழ்பெற்ற அமைதி போராட்ட செயற்பாட்டாளர் மற்றும் ஆப்பிரிக்காவில் அமைதி அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் மாண்பை லேமா ஆர் கோபோவி தலைமை விருந்தினராக பங்கேற்றார். உலக அளவில் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் அமைதிக்கான போராட்டத்திற்கு அர்ப்பணித்த பணிக்காக பெரிதும் பாராட்டப்படுகிறார்.
அவரது உரை மாணவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் சமூக நலனுடன் கூடிய புதுமைகளை நோக்கி செல்லும் ஊக்கத்தை அளிக்கும் விதமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நடைபெற்ற ஆராய்ச்சி வார தொடக்க விழாவில் ஆப்பிரிக்க பெண்மணி மற்றும் நோபல் அமைதி பரிசு பெற்ற திருமதி மாண்பை லேமா கோப்போவி சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது என்பது இந்த நிறுவனத்திற்கு பெருமை சேர்த்ததற்காக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவர் வருகை கல்லூரிக்கே ஒரு பெரும் மரியாதை என கூறினார். மருத்துவ கல்வியில் ஆராய்ச்சி குறைவாக இருந்த நிலையிலிருந்து இப்போது மாணவர்கள் ஆர்வத்துடன் ஆராய்ச்சியில் முன்னேறி வருவது மகிழ்ச்சிகரமான மாற்றம் எனவும் அவர் தெரிவித்தார். சமீபத்தில் நடைபெற்ற ஹாக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களின் புதுமையான எண்ணங்களை அவர் பாராட்டினார். இந்த ஆராய்ச்சி வாரம் கல்லூரியின் பயணத்தில் முக்கியமான தொடக்கமாக விளங்கும் என்றும் திருமதி மாண்பை லேமா கோப்போவியின் வருகை மாணவர்களுக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தோல்விகள் இருந்தாலும் அதை தாண்டி மனிதகுல சேவைக்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விவேக் இந்தர் கோச்சர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் காக்னி, டீன் கல்வி டாக்டர் கார்த்திகேயன், டீன் ஆராய்ச்சி டாக்டர் சஞ்சய், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பிரகாஷ், துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கிரிஜா மற்றும் துணை டீன் கல்வி டாக்டர் சௌந்தர்யா ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் பேராசிரியர்களின் அறிவியல் ஆர்வத்தை கூட்டும் நோக்கில் ஒரு வாரத்திற்கு நடைபெறும் இந்த விழாவில் ஆராய்ச்சி கட்டுரை, போஸ்டர் வெளியீடுகள், தலைப்பு சார்ந்த பயிற்சி வகுப்புகள் மற்றும் பல்துறை நிபுணர்களின் சொற்பொழிவுகள் இடம்பெற்றுள்ளன. In my mind, I was like, when I grow up, I want to be Dr. York. I want to be smiling at my patients. I want to ease their pain with my kind words and all of those things or something. But I spent a vast majority of my growing up years in emergency rooms, in hospital beds. My first encounter with one of my pediatric doctors was probably when I was 8 years old. It wasn't the medication that she applied, I believe, that healed me. It was the kindness, the gentleness, the hands that she used, and the quiet whisper that you're going to be okay. வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியானது சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து தொடர்பாக பொதுமக்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்களின் குறைகளை கேட்டறிந்திடும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், மங்களம், கரிக்கலாம்பாக்கம், வில்லியனூர் ஆகிய காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் அவர்களின் பிரச்சனைகளை பற்றி எடுத்துக் கூறினர். மேலும் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தொடர்ந்து புதிய சட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மக்கள் மன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி என்னால அதுக்கு மேற்கொண்டு என்ன வழின்னு எனக்கு தெரியல, நீ சொல்றீங்களா கேளுங்க, அனுசரணையா உதவி பண்ணலாம் அப்படின்றதே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காலக்கெடு வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு புகார் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அந்த புகாரை வந்து இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மறைக்க முடியாது, இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் மறைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட் எந்த நிறுவனமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த அரசாங்கத்தின் மூலிமா அதை வந்து திரும்ப காணணும். அது குறைஞ்சது 3 நாள். எஸ்பியோடைய உத்தரவு பேரில் வந்து 14 நாள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில் இரவு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழையும்
சிறிது நேரம் வெயிலும் அடித்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், நெல்லித்தோப்பு, ராஜ்பவன், உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் சோம்பட்டு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, பாகூர், காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இரவு 8 மணி முதல் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பணி முடிந்து வீடு திரும்பியவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. பதினான்காவது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பைக்கான வெற்றி கோப்பைக்கு புதுச்சேரி எல்லையான சோரியாங்குப்பம் குருவிநத்தம் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் 14வது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி வரும் 28ஆம் தேதி துவங்கி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை சென்னை, மதுரை என 2 இடங்களில் நடைபெற உள்ளது. இதில் 24 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்க உள்ளன. உலகக்கோப்பை போட்டிக்கான வெற்றி கோப்பை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் சென்ற உலகக்கோப்பைக்கு பாகூர் அருகே சோரியாங்குப்பம் சந்திப்பில் ஹாக்கி குருவிநத்தம் கிளப் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் கலந்து கொண்டு ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை அறிமுகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தமிழகத்தில் நடைபெறுவது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். இதற்கான முயற்சிகளை தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சிறப்பாக செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் இந்த கோப்பை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமாக கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் லட்சுமி நாராயணா கல்லூரியில் முதற்கட்டமாக உலகக்கோப்பை அறிமுகம் செய்யப்பட்டு தற்போது கடலூர் கொண்டு செல்லப்பட்டது. போகும் வழியில் சோரியாங்குப்பம் பகுதியில் உள்ள குருவிநத்தத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கோப்பையை அறிமுகம் செய்திட வேண்டும் என ஹாக்கி குருவிநத்தம் கிளப் கோரிக்கை விடுத்திருந்தது. புதுச்சேரி தமிழக அளவில் புகழ்பெற்ற ஹாக்கி குருவிநத்தம் கிளப்பின் கோரிக்கை குறித்து தமிழக துணை முதலமைச்சர் மற்றும் ஹாக்கி விளையாட்டு சங்க நிர்வாகிகளிடம் கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த இடத்தில் கோப்பையை அறிமுகம் செய்ய அனுமதி வழங்கினர். இந்த சுற்றுப்பயணமும் போட்டியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த லெட்ஸ் ஹாக்கி டிராஃபி டூர் என்பது நம்ம ஜூனியர் உலகக்கோப்பை தமிழ்நாட்டில் வருகின்ற வாரம் 28 நம்முடைய இந்த கோப்பையானது, இந்த உலகக்கோப்பை தமிழ்நாட்டில் நடைபெறுவது நம்முடைய புதுச்சேரி தமிழ்நாடு மக்களுக்கு அனைவருக்குமே பெருமைக்குரிய விஷயம். இந்த முயற்சியை தமிழக முதல்வரும் தமிழக துணை முதல்வராக கூடிய உதயநிதி அவர்களும் ஒன்றிணைந்து இந்த கோப்பையான மாவட்டத்திலையும் அந்த விளையாட்டு ஆர்வலர்களுக்கு, ஹாக்கி விளையாட்டு பிரியர்களுக்கு ஒரு எழுச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் என்ற அளவிலே இந்த கோப்பையானது தொடர்ந்து சுற்றுப்பயணம் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த முறையிலே புதுவையிலே நம்முடைய லட்சுமி நாராயணா கல்லூரியிலே முதல் கட்டமாக இன்றைக்கு இந்த கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டு புதுச்சேரி வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திவிட்டு இப்போ கடலூர் சென்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே நம்ம ஹாக்கி குருவிநத்தம் என்பது புதுச்சேரியிலே புகழ்பெற்றது, தமிழகம் அளவிலே புகழ்பெற்றக்கூடிய கிராமத்திலிருந்து விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் என்ற கணபதி செட்டிக்குளம் அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. கணபதி செட்டிக்குளம் அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அறிவியல் கண்காட்சியை வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். அறிவியல் கண்காட்சியில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கொண்டு வந்த 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை பள்ளி துணை ஆய்வாளர் பார்வையிட்டு அவற்றின் செயல்பாட்டிற்கு அடிப்படையாக விளங்கும் அறிவியல் விதியை பற்றி மாணவர்களிடம் கலந்துரையாடினார். கண்காட்சியில் ஆசிரியர்களின் தனித்திறனை வெளிப்படுத்தும் வகையில் 5 மாதிரிகள் மற்றும் அதன் கருப்பொருட்கள் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டுகளித்த பள்ளி துணை ஆய்வாளர் புதுமையான முயற்சி என்று ஆசிரியர்களை பாராட்டினார். அறிவியல் கண்காட்சியில் பெற்றோரின் பங்களிப்பாக உணவு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சத்துள்ள சிறுதானிய உணவுகள் மற்றும்
காய்கறிகள், பழங்கள் மிகச் சுவையாக படைக்கப்பட்டிருந்தது. இதில் பங்கேற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் பள்ளி துணை ஆய்வாளர் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். மேலும் இம்மாதிரியான சத்துள்ள உணவுகளை மாணவர்கள் உட்கொள்ள பழக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பள்ளி தலைமை ஆசிரியர் முனியம்மாள், பள்ளி துணை ஆய்வாளர் வரவேற்று சிறப்புரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ஜனார்த்தனன், சரஸ்வதி, சந்தியா, கஜலட்சுமி, வடிவகரசி, சாமுண்டீஸ்வரி, சுதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் ஜெயலட்சுமி, சரோஜா ஆகியோர் செய்திருந்தனர். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் மன்றம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மணவெளி தொகுதி முருகன் என்கிற பெருமாள் தலைமையில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி ஜேசிஎம் நிர்வாகிகள் சிலம்பரசன் என்கிற சிலம்பு, ரங்கன், சகுந்தன், பிரசாந்த், ஜனார்த்தன், சைசன், வேல்முருகன், சக்திவேல், கபிலன், தினேஷ், கௌதம், சத்யா, கலை, சுபாஷ் உள்ளிட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை சுதாகர் நகரில் வீட்டினுள் திடீரென நுழைந்து நாற்காலிக்கு அடியில் பதுங்கி இருந்த 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறை ஊழியர்கள் பிடித்து சென்றனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுதாகர் நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இரவு முதல் லேசான மழை விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது திடீரென 6 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு உள்ளே புகுந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து ஓடவே உள்ளே சென்ற பாம்பு வீட்டில் உள்ள சோஃபா மற்றும் நாற்காலிக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டது. இதனை அடுத்து வீட்டின் உரிமையாளர் வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நாற்காலிக்கு அடியில் பதுங்கியிருந்த 6 அடி நீள சாரப்பாம்பை லாபகமாக பிடித்து எடுத்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் சுதாகர் நகரில் புதர்மண்டி கிடப்பதால் அடிக்கடி பாம்பு மற்றும் விஷ பூச்சிகளால் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் உடனடியாக அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனத்தில் இருந்து ஏவலூர் மேல்மருவத்தூருக்கு 2 அரசு பேருந்து சேவையை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து ஒலக்கூர் ஒன்றியம் அம்மனம்பாக்கம் வழியாக ஏவலூர் ஊராட்சிக்கு நகர பேருந்து சேவையும், இதேபோல் திண்டிவனத்தில் இருந்து மேல்மருவத்தூருக்கு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் செல்வதற்காக புறநகர் பேருந்து சேவை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து சேவை தொடக்க விழா திண்டிவனம் மேம்பாலம் பகுதியில் நடைபெற்றது. திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், ஒலக்கூர் ஒன்றிய குழு தலைவர் சொக்கலிங்கம், ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திண்டிவனம் பணிமனை மேலாளர் சிவகுமார் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு திண்டிவனத்தில் இருந்து மேல்மருவத்தூருக்கும் ஒலக்கூர் ஒன்றியம் ஏவலூர் ஊராட்சிக்கு புதிய பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், செயற்குழு உறுப்பினர் சீனிராஜ், ஏவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் தயாளன், பணிமனை கட்டுப்பாட்டாளர் ராஜேந்திரன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன், முன்னாள் நகர செயலாளர் கபிலன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகராட்சி பகுதியில் நடைபெறும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் நகராட்சி பகுதிகளில் நடைபெறும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பார்வையிட்டார்.
இதில் நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், விஜயகுமார், வடபழனி நகர அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, முரளி, திருப்பதி சங்கர், உதயகுமார், சௌகத் அலி, ஜனார்த்தனன், தினேஷ், கார்த்திக், ஜெயவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைபர் குற்றங்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்கிறது. காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பகிரங்க குற்றச்சாட்டு. ரெஸ்டோ பார் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 5வது நாளாக மறியல். தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம். பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய கூடுதலாக பணம் கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. குடியிருப்பு ஆவணங்களை அரசிடமே ஒப்படைக்க உள்ளதாக மக்கள் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.